மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 16. அன்றுதான் வார முதல் நாள். அதுவும் விடுமுறை நாள் என்பதால் நிரஞ்சன் சரண்யா வீட்டில்தான் இருந்தனர். வைபவ் வழக்கம் போலவே கடைக்கு செல்ல மகளை இந்த முறை கடைக்கு கூட்டி செல்லாது சரண்யாவிடம் விட்டுவிட்டு சென்றான். பூஜாவிற்கு பரீட்சை இருப்பதால் அவள் இங்கிருந்து படிக்கட்டும் என்று சரண்யா கேட்கவும் அதற்கு பூஜா ஒத்துதவும் உள்ளே எழுந்த கடும் கோபத்தையும் கடுப்பையும் மறைத்துவிட்டு சரி என்று மகளை மனமில்லாமல் விட்டு சென்றான். அவனுக்கு சரண்யாவும் பூஜாவும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாவது நெருடலாக இருந்தது. அவர்களுக்குள் சிறு இடைவெளியும் பூஜாவையும் தன்னையும் தான் அதிகம் பாதிக்கும் என்று அவன் உணர்ந்தாலும் தடுக்க வழி எதுவும் தெரியவில்லை. மகளுக்கு ஜாடையாக சொல்லி பார்த்து விட்டான். ஆனால் சிறு மழலைக்கு என்ன புரிந்துவிடப் போகிறது? யார் அன்பு காட்டினாலும் அதை வெறுக்கவோ நறுக்கவோ தெரிந்திடுமா மழலையின் சிறு மனதிற்கு? அப்படியே ஏற்றுக்கொண்டு தூய அன்பை மட்டும் பரிமாறுவது மழலையின் குணம் அல்லவா? அதை மாற்றவா முடியும்? அந்த இயல்பை மறுக்கத்தான் முடியுமா? அவனது பயமே அவர்களின் நெருக்கம்தான். பூஜா ஆசைப்பட்டது போல அவள் சரண்யாவுடன் இருந்து கொண்டாள். அன்று அவள் அசைவம் சமைத்துக் கொண்டிருக்க பூஜாவும் நிரஞ்சனும் செல்லில் கேம் விளையாடி களைத்து போய்விட்டனர். நிரன், நாம எங்கேயாவது வெளியே போலாமா? முகத்தில் பல்ப் எரிந்தது போல பிரகாசத்தோடு கேட்டாள். என தாடையில் விரலை தட்டி யோசித்தவன், போலாமே, ஆனா எங்க போறது? பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க போய் விளையாடிட்டு வரலாம் என்றாள் குதூகலத்துடன். போலாம், ஆனா உங்க டீச்சர் அம்மாவை என்ன பண்றது? டீச்சர் அம்மாவை கூட்டிட்டு போனா அங்கேயும் வந்து டீச்சர் வேலை தான் பார்ப்பாங்க. அவங்க வேணாம் நிரன், நாம மட்டும் போகலாம் என்றாள் குறும்புடன். அவனும் உள்ளே சமைத்து கொண்டிருக்கும் மனைவியை எட்டி பார்த்து சிரித்தவன் பூஜாவிடம் போகலாம் என்றான். அவன் அறைக்குள் சென்று மேல் சட்டையும் கால் சட்டையும் போட்டு கைமுட்டியை மடக்கிவிட்டபடி சரண் என அழைத்தான். உள்ளிருந்து வந்த சரண்யாவோ அவன் சட்டை அணிந்து எங்கோ கிளம்புவதைக் கண்டு முகம் சுருங்க பார்த்தாள். எம்மா டீச்சர் அம்மா, இந்த முறைப்பையெல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்கம்மா, நான் உன் புருஷன், ஸ்டூடெண்ட் இல்லை, முறைக்காத என்ன என சிரிப்பை அடக்கியபடி சொன்னான். பூஜாவிற்கு அப்படி ஒரு சிரிப்பு. வாயை பொத்தி கொண்டு சிரித்தாள். இன்னைக்கு சண்டே, எங்க கிளம்பிட்டீங்க நீங்க என்று கரண்டியை தூக்கி கொண்டு வந்தாள். ஐயோ, அடிச்சிடாதீங்க டீச்சர் அம்மா என பதறி ஒரு அடி பின்னால் செல்ல வாய் விட்டே சிரித்து விட்டாள். அப்போ எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நானும் பூஜாவும் பக்கத்தில் இருக்கிற பார்க் போயிட்டு வரலான்னு இருக்கோம் டீச்சர் அம்மா என மாணவர்களைப் போல பயந்து பயந்து சொல்ல அவள் பூஜாவை பார்த்துவிட்டு அவனிடம் அப்போ நானு என சிறு பிள்ளை போல கேட்டாள். இருவரும் நக்கல் சிரிப்புடன் வேண்டாம் என்று ஒரு சேரச் சொல்ல அவளுக்கு கோபம் வந்தது. என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் போறீங்க? நீ சமையலோட கமிட் ஆகிட்ட, நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு இங்க போர் அடிக்குது, அதான் வெளியில போகலான்னு முடிவு பண்ணினோம். நீ சமைச்சு ரெடியை வச்சிரு, நாங்க வந்துடுறோம். வா பூஜா குட்டி, நாம போகலாம் என்று அவளை தூக்கி கொள்ள அவளோ இதழை சுளித்தாள். பாய் சரண். பதிலுக்கு பூஜாவும் அவளை கடுப்பேற்றி விட்டாள். பாய் பாய் என்று சோகமாக சொல்வது போல சொன்னாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சீக்கிரமா வந்துடுங்க என்று அனுப்பி வைத்துவிட்டு தன் கடமையை செய்ய போனாள். இருவரும் 10 நிமிட தூரத்தில் இருந்த பூங்காவிற்கு பூஜா வழிகாட்டலில் வந்து சேர்ந்தனர். அங்கே மழலைக்கு 5 ரூபாயும் பெரியவர்களுக்கு 10 ரூபாயுமாக இருக்க பணம் கட்டி இருவரும் உள்ளே நுழைந்தனர். நிறைய விளையாட்டுகள் இருக்க பூஜாவை ஏற்றிவிட்டு விளையாட வைத்தான். அவளும் மகிழ்ச்சியாக விளையாடினாள். நிரன், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க கடையை காட்டி கேட்டாள். சரி, நீ இங்கேயே இரு, எங்கேயும் போகக்கூடாது, நான் வாங்கிட்டு வரேன். அவளை கதிரையில் அமர வைத்துவிட்டு கடைக்கு சென்றான். அவளோ வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருக்க அவள் அருகே பெரியவர் வந்து அமர்ந்தார். உடனே அவரை கண்டு பயந்தவள் தள்ளி அமர அவரோ அவள் புறம் திரும்பி, உன் பேர் என்னம்மா கன்னத்தை கிள்ள வர பயத்தில் அவள் அப்பா என்று கத்த அவரோ பயந்து அங்கிருந்து சென்று விட்டார். இவளும் வாகாய் அமர்ந்து செல்லும் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். வைபவும் சமீபத்தில் சரண்யாவின் பூஜாவிற்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுத்திருக்க சேஃப் சர்க்கிளில் இல்லாத 3வது மனிதன் வந்து தன் கன்னத்தை தொடுவது தவறு என்று எண்ணி நிரனை சட்டென அப்பா என்று அழைத்திருந்தாள். அவனோ அவளது அழைப்பை கவனிக்கவில்லை. அதுவும் கொஞ்சமும் பழக்கமில்லாத அப்பா என்ற அழைப்பு தனக்கென எண்ணி இருக்கவில்லை. சரியாக பூஜாவிற்கு எதிரே விளையாடி கொண்டிருந்த மழலை கீழே விழுந்தது. உடனே வேகமாக அந்த பெரியவர் வந்து அந்த குழந்தையை தூக்கிவிட்டார். அந்த குழந்தையின் முட்டியில் சிறிதாக அடிபட அதை காட்டி அழுது கொண்டிருந்தது. அந்த வயதானவரோ அக்கறையாக கேட்பது போல அந்த குழந்தையின் அங்கங்களை தீண்ட ஆரம்பித்தார். முதலில் அந்த குழந்தையின் முட்டியில் தேய்த்து விட்டார். அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டே கையை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி கொண்டிருந்தார். உங்க அம்மா எங்கம்மா?
அம்மா இல்ல, அப்பா கூட வந்தேன். அதோ அங்க. அவள் கை காட்டும் திசையை காட்ட, அவரோ செல்லில் யாருடனோ சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். உனக்கு இங்க வலிக்குதாமா என கேட்டு கைகள் தவறான இடத்தை நோக்கி போக, குழந்தையோ அவர் கைகளை தடுத்து இல்லை என்றது. வா, அங்க உள்ள போய் அடிபட்டுதான்னு பார்ப்போமா என அவர் அழைக்க, அதுவோ மறுக்க, கீழே விழுந்திருக்க, எங்கேயாவது அடிபட்டுதான்னு பார்க்க வேணாமா என கேட்டு அந்த குழந்தையின் தேகத்தில் கைகளை கொண்டு செல்ல, அவரது செயலை வெளியிலிருந்து பார்த்தால் அக்கறையாக குழந்தையை பரிசோதிப்பது போல தெரியும். ஆனால் அருகே இருந்த பூஜாவிற்கு அது தவறாக தெரிந்தது. அவளுக்கு குட் டச் பேட் டச் இடங்கள் தெரியும் என்பதால் அவரது கை செல்லும் இடமெல்லாம் பேட் டச் இடங்களாக இருக்க, வேகமாக இறங்கி ஓடியவள் நிரஞ்சனிடம் வந்தாள். நிரன் என அவனது கால் சட்டையை பிடித்திழுக்க, வேற என்ன வேணும் பூஜா குட்டிக்கு என்றான். நிரன், அங்க ஒரு பாப்பா கிட்ட ஒரு தாத்தா பேட் டச் பண்றார் என்றாள் பயத்துடன். அதனை கேட்டதும் வேகமாக குழந்தையை தூக்கி கொண்டு செல்ல, அவள் சொன்னது போல அந்த குழந்தையை சோதிக்கிறேன் என்று கைகள் தவறாக செல்ல அதை நிரஞ்சனும் பார்த்துவிட்டான். ஆட்கள் குறைவாக இருப்பதால் யாரும் கவனிக்கவில்லை என்று நன்றாக தெரிந்து கொண்டுதான் இந்த வேலையை செய்திருக்கிறான் அந்த கிழவன். வேகமாக சென்றவன் அந்த கிழவனை ஓங்கி ஒரு அறை விட, அனைவரது கவனமும் அங்குதான் சூழ்ந்தது. அந்த குழந்தையின் தந்தையின் கவனம் கூட இங்கு வர, தன் குழந்தையை கண்டதும் வேகமாக அருகில் வந்து, என்ன சார் பிரச்சனை என பதறிக்கொண்டு கேட்டான். நீங்கெல்லாம் ஒரு அப்பாவா? குழந்தைய விளையாட கூட்டிட்டு வந்துட்டு விளையாட விட்டா போதுமா? அது மேல உங்க கவனத்தை வைக்க வேண்டாமா? அது என்ன பண்ணுது, யார்கிட்ட பேசுதுன்னு கூடவா பார்க்க மாட்டீங்க? இந்த வீணா போன செல்லு தான் இப்ப ரொம்ப முக்கியமா? ஃபோன் பேசணும்னா வீட்டுல இருந்து பேச வேண்டியது தானே? குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு அது என்ன பண்ணுதுன்னு கூட பார்க்காம அப்படி என்ன சார் பேச்சு உங்களுக்கு? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சார். சொல்லாம என்ன திட்டுறீங்க? என்ன சார் ஆச்சு? அவன் மீண்டும் பதறிக்கொண்டு கேட்க, நிரஞ்சனும் நடந்ததை சொன்னான். ஐயோ, அந்த தம்பி போய் சொல்லுது. நான் கீழே விழுந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு தானே பார்த்தேன். இந்த வயசானவன் மேல இப்படி ஒரு பழிய போடுறியேப்பா, நியாயமா இருக்கா உங்களுக்கு? பாவம் போல கேட்க, அனைவரும் அவரா அப்படி செய்திருப்பார் என்பது போல சந்தேகமாக பார்த்தனர். யோ, நடிக்காத. நீ பண்ணதை நான் பார்த்ததுனால வந்து உன்னை அடிச்சேன். இந்த நாய் சொல்றத நம்பாதீங்க. குழந்தைகிட்ட கேளுங்க, அவர் பேட் டச் பண்ணானான்னு என்றதும் அந்த குழந்தையின் தந்தை குனிந்து அவனது குழந்தையுடன் கேட்க, அதுவும் அவர் கை வைத்த இடத்தை காட்டி, இங்கெல்லாம் கை வச்சாரு, பேட் டச் பண்ணாரு. அப்பாட்ட போறேன்னு சொன்னா விடல, நான் பார்க்கறேன் பாப்பான்னு சொல்லி பேட் டச் பண்ணாரு என்றதும் அந்த குழந்தையின் தந்தை அவனை அடி அடி என அடித்து விட்டான். அவனை சுற்றி வந்தவர்களும் அவனை அடித்து விட்டனர். ரொம்ப நன்றி சார், நீங்க மட்டும் இல்லைனா என அவன் கலங்கி போய் பேச, முதல்ல குழந்தை தான் சார் முக்கியம், அதுக்கப்புறம் மற்றதுக்கு கவனம் வைக்கணும் சார், பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு பூஜாவை தூக்கி கொண்டு நடந்தான். நிரன், முதல்ல அந்த தாத்தா என் பக்கத்துல தான் வந்து உட்கார்ந்தாரு. நான் தள்ளி உட்கார்ந்ததும் உன் பேர் என்னன்னு சொல்லி கன்னத்தை கிள்ள வந்தாரு. நான் அப்பான்னு உங்களை பார்த்து கத்துனதும் பயந்து போயிட்டாரு என்று சொன்னதும் ஒரு பக்கம் பதற்றமும் மறுபக்கம் அவளது அப்பா என்று அழைப்பு உள்ளிருந்த பெரும் வலிக்கு வலியும் மருந்துமாக இருந்தது. அவளது அப்பா என்ற அழைப்பால் கண்களில் குளம் கட்டியிருந்தது. உறங்கும் போது கூட பூஜாவின் மழலையின் முகம் புன்னகையில் நிறைந்திருந்தது. அவளது பூமுகத்தை இருவரும் பார்த்தபடி அவள் அருகே படுத்திருந்தனர். அவர்களது முகங்களோ அதற்கு மாறாக சோகத்தை அப்பிக்கொண்டிருந்தன. சரண்யாவின் சிந்தனையெல்லாம் சற்று முன் கலங்கி போயிருந்த நிரஞ்சனை பற்றித்தான் இருந்தது. அவனது அம்மா தன்னை திட்டும் போதும் குத்தி காட்டி பேசும் போதும் தனக்காக சண்டை போட்டிருக்கின்றான். அழும்போது கூட மென்முறுவலோடு ஆறுதல் உரைத்திருக்கிறானே தவிர எதற்காகவும் அவன் கலங்கியது இல்லை. ஆனால் இன்று முற்றிலும் உறவில்லாத ஒரு சிறு குழந்தைக்காக கலங்கும் அவனில் மிளிரும் தந்தையின் பாசம் அவளுக்கு புதிதாக தெரிந்தது. அவனது இந்த புதிதான தந்தை பாசமும் இவளுக்குள் ஓரமாய் கொஞ்சம் குற்ற உணர்வையும் வலியையும் கொணர்ந்தன. நிரனின் அழகு வதனத்தை கண்டபடி படுத்திருந்தவளுக்கு சற்று முன் கேட்ட செய்தி அவள் இதயத்தை ஒரு கணம் உலுக்கி பார்த்துவிட்டது. கொஞ்சமும் எதிர்பாராத அந்த நிகழ்வு இன்னமும் அவளது இதயத்தை ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கிறது. கணவன் மட்டும் இல்லை என்றால் மலராத மொட்டும் கைகளில் சிக்கி உலகத்திலிருந்து காணாமல் போயிருக்கும். அதை நினைக்கும் போதே நெஞ்சமெல்லாம் பதைபதைத்தது அவளுக்கு. பூங்காவில் பூஜா நிரஞ்சனை அப்பா என்று அழைத்ததாக சொன்னதும் தன் மனைவிக்காக உள்ளுக்குள் மறைத்து வைத்திருந்த குழந்தை இல்லாத ஏக்கம் அங்கு சரண்யா இல்லாததால் சட்டென்று கண்ணீராக வெளிப்பட்டு விட்டது. அவளிடம் நம்பாது, என அப்படியா கூப்பிட்ட என மீண்டும் கேட்டவனிடம் ஆம் என்றாள். அவனோ பாசத்தில் அவளது கன்னத்தில் முத்தம் வைத்தவன் அவளை இறுக அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தான். அவளது அழைப்பிலேயே கண்கள் கண்ணீர் மிளிர எப்படி அங்கிருந்து வீட்டிற்கு வந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. பூஜாவை போல அப்பா என்று அழைக்க ஒரு குழந்தை இல்லையே என்ற வருத்தம் அன்று உள்ளுக்குள் ஊற்றாக சுரந்தது. அதனோடு கண்ணீரும் பெருகிக் கொண்டே இருந்தது அவன் விழிகளில். அவன் எதற்கு அழுகிறான் என்று புரிந்து கொள்ளாத மழலையோ
சில நேரங்களில் இழந்த குடும்பத்தை நினைத்து வைபவ் கண்ணீர் வடிக்கும் போது இவள் துடைத்து அணைத்து ஆறுதல் சொல்வது போல நிரஞ்சனிடமும் அவனது கண்ணீரை துடைத்துவிட்டு, அழாத அப்பா என்றவளை வாரி இன்னும் இறுக அணைத்து கொண்டான். அழுது விட்டான். இவர்கள் வந்த அரவம் கேட்டதும் ரேகா வீட்டில் இருந்த சரண்யா உள்ளே வந்து அறைக்குள் அவர்களை கண்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. முதலில் தன் கணவன் பூஜாவை அணைத்திருப்பதைக் கண்டு தவறாக நினைத்து நிரன் என்று அழுத்தமாக அழைத்தவள் அவர்கள் அருகே செல்ல அவனது கலங்கிய கண்களும் அணைப்பையும் கண்டு குழம்பினாள். பூஜாவை விலக்கிவிட்டு கண்ணீரை துடைத்து அவளை பார்த்தான். அவளும் அவனை கேள்வியாக பார்த்துவிட்டு அவன் அருகே அமர அவன் நடந்த அனைத்தையும் சொன்னதும் இவளுக்கு பக்கென்றானது. பூஜாவை அணைத்து கொண்டாள். எனக்கு எதுவும் இல்லை சரண், அந்த பாப்பா தான் பாவம். நிரன் மட்டும் அந்த தாத்தாவை அடிக்கல, அந்த தாத்தா அந்த பாப்பாவை இன்னும் பேட் டச் பண்ணியிருப்பாரு. நிரன் காப்பாத்திட்டாரு என்று பெருமையாக சொன்னாள். சரண்யா அவனது செயலில் பெருமை கொண்டாலும் அதை துளியும் அனுபவிக்க முடியாது. அவனது வலி அவளை சுட்டது. கண்ணீரோடு நிரஞ்சனை பார்த்திருந்தாள். அதில் வலி அப்பட்டமாக தெரிந்தது. மனையாளின் கண்களில் வலி நிறைந்த கண்ணீரை கண்டதும் தன் கண்களை துடைத்து கொண்டான். சரண்மா, ஒன்றும் இல்லைம்மா, அந்த குழந்தையை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன், அவ்வளோதான் என்றான் மனைவியை அணைத்தவாறு. அவள் இன்னமும் நம்பாது அவன் முகத்தை ஏக்கமாக பார்த்தபடிதான் இருந்தாள். ஹேய், என்னடி, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்ல, அந்த பொண்ணுக்காகத்தான் ஃபீல் பண்ணேன், வேற எதுவும் இல்லடி, நீ எதுவும் நினச்சிக்காத. எனக்கு பசிக்குது சரண், வா சாப்பிடலாம் என்று அவள் எண்ணத்தை மாற்ற நினைத்தான். தான் முன்னே எதற்கும் கலங்காதவன் இன்று குழந்தை இல்லாத குறைக்காக கலங்குவதைக் கண்டு அவளுக்கு குற்ற உணர்வாக இருந்தது. அதை அவள் முகத்தில் கண்ட நிரன் அந்த உணர்வை மாற்றும் பொருட்டு பசிக்குது என்று மழுப்ப அதை புரிந்து கொண்டவள் கண்களை துடைத்து கொண்டு சாப்பாடு எடுத்து வைக்க சென்றாள். இவர்கள் இருவரையும் புரியாது பார்த்து கொண்டிருக்கும் பூஜா குட்டியை பார்த்ததும் அவனுக்கு சிரிப்பு வந்தது. அவளை தூக்கி கொண்டு கூடத்திற்கு வந்தான். இருவருக்கும் அவள் பரிமாற அவளையும் அமர்த்தி சாப்பிடச் சொன்னான். அவளும் அமர்ந்து சாப்பிட்டாள். பூஜாதான் பேசிக்கொண்டே இருந்தாள். நிரன் மட்டும்தான் அதனை கவனித்தான். சரண்யாவின் எண்ணம் வேறெங்கோ சென்றது. அதையும் அவன் கவனிக்காமல் இல்லை. உண்டு முடித்ததும் மூவரும் கூடத்தில் படுத்திருந்தனர். பூஜா தூங்கிவிட அவள் முகத்தை பார்த்திருந்தவள் சட்டென நிரஞ்சனிடம், நாம மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா நிரன் என கேட்டு அவனை திகிலடைய செய்தாள். என்னாச்சு சரண், எதுக்கு இப்போ மறுபடியும் ட்ரீட்மெண்ட்? உள்ளுக்குள் எழுந்த படபடப்பை மறைத்தபடி கேட்டான். ஏன் உங்களுக்கு புரியலையா நிரன் என கேட்டதும் அவன் விழிக்க, பூஜா அப்பான்னு கூப்பிட்டதா சொன்னீங்களே, அப்படி நீங்க சொல்லும்போது அப்பட்டமா உங்க ஏக்கம் வெளிப்பட்டது நிரன். என்கிட்ட அப்படியெல்லாம் இல்லைன்னு மழுப்பாதீங்க. உங்களை பற்றியும் தெரியும், உங்கள் உணர்வை பற்றியும் தெரியும். நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா இருக்கேன், மனசளவில் ரொம்ப நல்லா இருக்கேன், போகலாம் நிரன் என்றாள் கெஞ்சுதலாக. அவனுக்கு அவளிடம் என்ன சொல்வது, எப்படி அவளை சமாளிப்பது என்று தெரியவில்லை. இத்தனை நாள் அவன் உள்ளே அழுத்தி பூட்டி வைத்த குழந்தை இல்லாத ஏக்கம் இன்று கண்ணீருடன் வெளியே வந்து அவனை மாட்டிவிட்டது. அதுவும் பூஜாவின் அழைப்பு அவனை கொஞ்சம் அசைத்துத்தான் பார்த்தது. இந்த குறை தன்னை பாதிக்கவில்லை என்று தன்னையும் அவளையும் சமாதானம் செய்த நாட்கள் ஏராளம். சரண்யாவிற்கே சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும். இவனுக்கு குழந்தையில்லாத ஏக்கம் கொஞ்சம் கூட இல்லையா? அவ்வாறு தன்னை அந்த ஏக்கத்தை மறைத்து வந்தவனின் குட்டு இன்று வெளிப்பட்டு விட்டது. இனி தனது வார்த்தைகள் எங்கும் எடுபடாது என்று உணர்ந்து கொண்டவன் எழுந்து அமர்ந்தான். அவளும் எழுந்து அமர்ந்தாள். மறுபடியும் மாத்திரை, டெஸ்ட்டு, ஊசி, உனக்கு ஓகேவா சரண்? இயற்கையாக கிடைக்கல, என்ன செய்ய, கொஞ்சம் கஷ்டப்படலாம், குழந்தை கிடைக்கும் என்றாள் நம்பிக்கையுடன். இனி இவளிடம் சொல்லி புரிய வைக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தவன் அவள் கைகளை பற்றி, எனக்கு 1 வாரம் டைம் கொடு சரண், இங்கே நல்ல கைனகாலஜிஸ்ட் யாருன்னு விசாரிக்கிறேன், அதுக்கப்புறம் செக் பண்ண போவோம் என்றான் மனமில்லாமல். இந்த முறை கண்டிப்பாக நமக்கு குழந்தை பிறக்கும், எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு என்றாள். அவளது கைகளை அழுத்தி கொண்டவன் அவளது கூற்றை தலையசைத்து ஆமோதித்தவனுக்குள் கூர்மையான கத்தி ஒன்று அவனை தினமும் தினமும் குத்தி கிழித்து வலி கொடுப்பதை அறியாது அவனது சம்மதத்தில் புன்னகையுடன் அவனை பார்த்திருந்தாள் சரண்யா. அத்தியாயம் 17. மேஜையில் பரீட்சை தாள்கள் கட்டுக்கட்டாக அடுக்கி வைத்திருக்க மாணவர்கள் அதைக் கண்டு அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொள்ள மாணவர்களின் எண்ணிக்கை காரணமாக சத்தம் வகுப்பறையை தாண்டியது. பேச்சு சத்தம் அதிகமாக மேஜையில் கட்டை அளவுகோலை வைத்து தட்டி சைலன்ஸ் என்றாள். மாணவர்கள் வாயை காப்சி பென்று மூடிக்கொண்டனர். 1 வாரம் மாணவர்களை வைத்து செய்துவிட்டது இந்த இடைப்பருவ தேர்வு. தேர்வு முடிந்து சனி ஞாயிறு விடுமுறை முடிந்து மாணவர்களும் பள்ளிக்கு வந்திருந்தனர். அன்றுதான் அவர்கள் எழுதிய விடைத்தாளை கொடுக்கும் நாள். சில மாணவர்களின் கண்களில் ஆர்வமும் சிலர் கண்களில் பீதியுமாக தேங்கி இருக்க, ஒரு சிலர் மட்டுமே யாருக்கோ வந்த விருந்தை போல அமர்ந்து விடுமுறையில் நடந்த சுவாரஸ்யங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். இன்றைய தலைமுறையினரில் சில மாணவர்களுக்கு பரீட்சையிலும் மதிப்பெண்களிலும் ஆர்வமின்மையும் அசட்டுத்தன்மையும் நிறைந்திருக்கிறது. அதை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை.
வாழ்க்கைக்கு தேவையின்றி போனாலும் படிக்கும் காலத்தில் நமக்கு நாமே வைக்கும் சோதனை முறையல்லவா? சோதிக்கவும் தன்னை உயர்த்தி கொள்ளவும் மறுக்கின்றனர் சிலர். பெயர்களை வாசித்து ஒவ்வொரு பாடத்தின் விடைத்தாளை கொடுத்து முடித்தாள். அனைவரது கைகளிலும் விடைத்தாள்கள் இருந்தன. மதிப்பெண்கள் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க சொல்லியிருந்தாள் சரண்யா. அதன்படி மாணவர்கள் ஆர்வமாக விடைத்தாளை திருப்பவும் கணக்கிடவுமாகவும் இருந்தனர். அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தவள் பூஜாவின் முகத்தையும் பார்த்தாள். 2வது படிக்கும் போது தேர்வில் வடிந்து போன ஆர்வம் இன்றுதான் அவள் கண்களில் வந்து சேர்ந்திருக்கிறது. அவளது அன்னைதான் அவளை படிக்க வைத்து பரீட்சை, விடைத்தாள், மதிப்பெண்கள் என அவற்றின் முக்கியத்துவத்தை உரைத்திருந்தார். 1ஆம் வகுப்பில் ஆர்வமாக படித்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டவள் அதற்கு அடுத்த ஆண்டில் நடந்த கோர விபத்தால் 2ஆம் வகுப்பில் அவளை தடுமாற வைத்தது. அந்த பிஞ்சிற்கு உடனிருந்து சொல்லிக் கொடுத்து அரவணைக்க அன்னையும் தந்தையும் இன்றி போக குடும்பத்தை இழந்த விரக்தியில் இவையெல்லாம் பொருட்டாக நினைக்கவில்லை வைபவ். பூஜாவின் எண்ணங்களில் ஏக்கம் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பள்ளிக்கு அனுப்பி வைத்தவன் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவோ, பரீட்சைக்கு படிக்க வைக்கவோ, முதலிடத்தை தக்க வைக்கவோ அவளுக்கு உதவி செய்யவில்லை. கடையையும் அவளையும் மாறி மாறி பார்ப்பதில் இதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டான். அவளும் அப்படியே விட முதல் இடம் அவளை விட்டு சென்றது. மதிப்பெண்கள் பார்டர் லெவலுக்கு கீழே செல்ல ஆரம்பித்தன. அவளது நிலையை நினைத்து ஆசிரியர்களும் விட்டுவிட்டனர். இருந்தாலும் அவளை பள்ளியிலேயே ஆசிரியர்கள் படிக்கச் சொல்லவும் படிக்க வைக்கவும் இருந்தனர். ஆனாலும் அவள் அன்னை தந்தையின் பிரிவு இயக்கத்தில் படிப்பு சுத்தமாக ஏறவில்லை. அவளது மனம் அன்னை தந்தையை வேண்டியே அவர்களை சுற்றியே இருந்தது. 2ஆம் வகுப்பு இப்படியே செல்ல தலைமை ஆசிரியர் வைபவை அழைத்து எச்சரிக்கை செய்துவிட்டு அவளை 3ஆம் வகுப்புக்கு முன்னேற்றினார். ஆனால் சூழ்நிலை வைபவிற்கும் பூஜாவிற்கும் எதிராக நின்றது. படிக்க வைக்க நேரமின்றி போக அதே நிலையில்தான் இருந்தாள் பூஜா, அந்த வகுப்பிலும். ஆனால் கடவுளாக பார்த்து சரண்யாவை அனுப்பி வைக்க இதோ அவள் முகத்தில் ஒவ்வொரு தாளை கண்டதும் ஆச்சரிய ரேகை படர்வதைக் கண்டு புன்னகை தவழ்ந்தது சரண்யாவிற்கு. அதிக மதிப்பெண்கள் எடுக்கவில்லை என்றாலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறாள். பக்கத்தில் அருவி அவளை அதிர்ச்சியாக பார்த்தாள். பூஜாவோ காலரை தூக்கிவிட்டு கொண்டாள். நாளைக்கு எல்லாரும் வீட்டில் பேப்பரை காண்பிச்சு பேரண்ட்ஸோட சைன் வாங்கிட்டு வரணும், சரியா என்றதும் அவர்கள் அனைவரும் ஒரு சேர எஸ் மிஸ் என்றனர். சரண்யா அடுத்த வேலையை பார்க்க சென்றாள். அன்றைய பள்ளி வேலை சடுதியில் ஓடி மறைந்ததும் மாலை வந்தது. அனைவரும் வீட்டுக்கு செல்ல வழக்கமாக பூஜாவை அழைத்து கொண்டு போக இருந்தவளை தடுத்தாள் பூஜா. சரண் சரண் என அவளை வழிமறித்து நின்றாள் பூஜா. மற்றவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு குனிந்து பூஜாவை பார்த்தவள், இன்னும் நம்ம ஸ்கூலில் தான் இருக்கோம் பூஜா, ஸோ இப்போ நான் உனக்கு மிஸ் சரண் இல்லை என்றாள். சலிப்பாக அவளை பார்த்தாள். சரி, என்ன வேணும்னு சொல்லு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்களா? எதுக்கு? நீங்கள் ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் சொல்கிறேன் என்றாள். உங்கள் அப்பா நம்பர் இல்லையே என்கிட்ட. வீட்டுக்கு போயிட்டு ரேகா பாட்டி ஃபோனில் உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறியா என்றதும் தலையில் அடித்தவள், நான் நம்பர் சொல்கிறேன், ஃபோன் பண்ணுங்க என்றாள். அவளோ தயங்க, ப்ளீஸ் சரண் முகத்தை சுருக்கி கெஞ்சினாள். சரி என்று அவள் எண்ணை சொல்ல வைபவுக்கு அழைத்தாள். புது எண்ணாக இருக்க அவனும் சந்தேகமாக எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றான். நான் சரண்யா பேசுகிறேன் என்றாள். சட்டென ஒரு அதிர்ச்சி. அமைதியாகிவிட்டான். இவள்தான் ஹலோ இருக்கீங்களா என்றாள். தன்னை சமாளித்து கொண்டு குரலை செருமி இருக்கேன் சொல்லுங்க என்றான். பூஜா உங்ககிட்ட பேசணுமாம் என்றாள். பூஜாவா? அவளுக்கு எதுவும் இல்லையே, நல்லா தானே இருக்கா என பதட்டமாக கேட்டான். அவளது பெயரை சொன்னதும் திடீரென பதட்டமும் பயமும் ஒட்டி கொண்டது. பூஜாவுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா, ஏதோ பேசணும்னு சொன்னா, இருங்க கொடுக்குறேன் என்று அவளிடம் கொடுக்க அவளும் அதை வாங்கி அப்பா இப்போ நீ ஃப்ரீயா என்றாள். ஆமாண்டா ஃப்ரீ தான், ஏன் கேட்குற? இப்போவே நீ ஸ்கூலுக்கு வாப்பா என்றாள். இப்போவே வா ஸ்கூலுக்கா? இப்போ எப்படிம்மா வர முடியும் என்றான். பைக்கில் தான்ப்பா, நீ தானே என்னை எப்பவும் கூட்டிகிட்டு போவ, மறந்துட்டியா என அவனை மடக்க இவளுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. அடக்கி கொண்டாள். இல்லடா குட்டி என இழுக்க, என்ன இல்லை, சரண் மிஸ் கூட நான் போகிறதுலேருந்து என்னை நீ கண்டுக்கிறதே இல்லை. ஒரு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்தியான்னு கூட கேட்குறதில்ல. நான் ஃபோன் பண்ணி வந்துட்டேன்னு சொல்கிறேன். உனக்கு என் மேலே இருக்கிற அக்கறை குறைஞ்சு போச்சு. விட்டா உனக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிறதே மறந்துடுவே நீ. அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக, டே டே டேய் இதோ அப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கேன், வைடா இதோ வந்துடுறேன் என்று அவசரமாக எழுந்து வெளியே ஓடினான். அழைப்பை அணைத்துவிட்டு அவளிடம் கொடுக்க, அடியே வாயாடி, இப்படித்தான் உன் அப்பாவை மிரட்டி வர வைப்பியா? அவருக்கும் வேலை இருக்கும்ல, இப்படியா வர சொல்கிறது என்று கன்னத்தை பிடித்து கிள்ள, இப்போ அவருக்கு வேலை இருக்காது சரண், இந்த நேரம்தான் என்ன கஃபேக்கு கூட்டிகிட்டு போவார். நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுறதால அவருக்கு குளிர் விட்டு போச்சு, வந்ததும் கண்டிக்கணும் என பெரிய மனுஷியைப் போல பேசினாள். அவளது முதிர்வு பேச்சை ரசித்து பார்த்தாள். என்ன வாயடி உனக்கு? கிழவி மாதிரி பேசுகிற பொண்ணு தான் உனக்கு பொண்ணா வரப்போறா. நீயும் என்ன போலவே அவளுக்கு சாபம் விட்டுட்டு கிடப்ப. பாரடி என் சாபம் பலிக்கும்.
என அவளது சிறு வயதில் தனது துடுக்கான பேச்சினால் வாயாடுவதும் கேலி கிண்டல் பேசுவதாலும் அவளது அன்னையிட்ட சாபம் பலித்தது போல உணர்வு. அவளை ஒரு நிமிடம் மகளைப் போல நினைத்து பார்த்து ரசித்தவள் அடுத்த கணமே தலையை உலுக்கிக் கொண்டு அதிலிருந்து வெளியே வந்தாள். ச்சே, என்ன பண்ணிட்டு இருக்க சரண்யா நீ? தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். சரியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு வந்து கொண்டிருந்தான் வைபவ். எதுக்கு அவர் வர சொன்ன பூஜா குட்டி? மீண்டும் கேட்க அவளோ பொறுங்க சரண் சொல்றேன் என்று தன் தந்தையை பார்த்திருந்தாள். வைபவும் மகளை செல்லமாக முறைத்தபடி அவள் அருகே வந்தான். இவளை பக்கத்துல வச்சுட்டு என் மொத்த மானத்தையும் வாங்கிட்டியே பூஜா, இவ என்னை என்ன நினைச்சிருப்பாளோ என எண்ணிக்கொண்டு அவள் அருகே வந்து நின்றான். எதுக்கு குட்டிமா வர சொன்ன? இந்தா என்று விடைத்தாளை நீட்ட அதை வாங்கியவன் திறக்காமல் அவளை பார்த்து சிறு முறைப்புடன், இதுக்கு தான் வர சொன்னிய நீ? என்ன பூஜா குட்டி, எப்படியும் முட்டை தான் வாங்கியிருப்ப. இதை அப்பா காலையில் கிளம்பும்போது பார்த்து சைன் போட்டிருப்பேன்ல, அனாவசியமா டயத்தை வேஸ்ட் பண்றையே என சலித்து கொண்டவன் இருவரது கோபத்திற்கும் ஆளாகினான். முதலில் சரண்யாதான் அவளது கோபத்தை அவனிடம் கொட்டினாள். அது எப்படிங்க, பிரித்து பார்க்காமலேயே அவன் முட்டை தான் வாங்கியிருப்பான்னு சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணு மேலே அவ்வளோ நம்பிக்கை என கடிந்தாள். ஆட, எனக்கு தெரியாதா? மாதம் இதே முட்டையத்தான் இவ வாங்கிட்டு வருவான்னு என நக்கல் செய்ய அதில் மீண்டும் உஷ்ணமானார்கள் இருவரும். அது நீங்கள் கவனிச்சுக்கும் போது. இப்போ நான் தானே அவளை படிக்க வைக்கிறேன். அவகிட்ட என்ன முன்னேற்றம் வந்திருக்குன்னு கூட யோசிக்க மாட்டீங்க. அவள் எடுத்தா முட்டை தான் எடுப்பான்னு தீர்மானிச்சுட்டு தான் பேப்பரை பார்ப்பீங்களோ? அப்பா தானே நீங்கள். அவளை என்கரேஜ் பண்ணலைனாலும் இவ இப்படித்தான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசாதீங்க என்று அவனை ஏசியவள் மேல் இவனுக்கு கோபம் வெகுவாக வர மகளை நினைத்து அடக்கி கொண்டான். ஆசையா உங்ககிட்ட காட்ட வர சொன்னவளை அப்செட் பண்ணாதீங்க, அதை பிரித்து பாருங்க என்றாள். முகத்தை சுருக்கி கொண்டு விடைத்தாள்களை பிரிக்க அதில் அவள் எடுத்த மதிப்பெண்களைக் கண்டு அவனது விழிகள் அகலமாக விரிந்தது. ஒவ்வொரு பாடத்தின் விடைத்தாளையும் மாற்றி மாற்றி பார்த்தான். அவனால் நம்ப முடியவில்லை. அதிக மதிப்பெண்கள் எடுக்கவில்லை என்றாலும் கணிசமாக பார்டரில் இருக்க தன் கண்ணையே அவனால் நம்ப முடியவில்லை. இது பூஜாவோடது தானா இல்லை வேறு யாரோடதுமா என மீண்டும் நம்பாமல் கேட்க இடையில் இருவரும் கை வைத்து அவனை சன்னமாக முறைத்தனர். ஓகே கூல் என்றான் இருவரது கொலைவெறியை கண்டு. சரண், எனக்கு இன்னைக்கு டியூஷனுக்கு லீவு வேணும், நான் அப்பா கூட கஃபேக்கு போகிறேன் என்றால் அவளாக முடிவெடுத்து கொண்டு. ஏன் இன்னைக்கு டியூஷனுக்கு லீவ் வேணும்? லீவ் போட்டுட்டு மேடம் அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க என்றாள். நான் அப்பா கூட கஃபே போகிறேன். அங்கே போய் என்னை கேலி பண்ண அந்த 3 தடியன்கள் கிட்ட என் மார்க்கை காலரை தூக்கி விட்டு கெத்து காட்ட போகிறேன். நான் முட்டை தான் வாங்குவேன்னு சொல்கிறவனுங்க வாயை அடைக்க போகிறேன் சரண். இன்னைக்கு தான் எந்த ஹோம்ஒர்க்கும் இல்லையே, நாளையிலிருந்து டியூஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேவா என்க இருவரும் அவளை ஆவென பார்த்தனர். அப்பா போலாமா? சரண் பாய், பார்த்து போ என்றவள் முன்னே நடந்தாள். இருபுறமும் தலையை அசைத்தவன் முன்னே செல்லும் மகளை சிரிப்புடன் பார்த்து கொண்டு நிற்கும் சரண்யாபுரம் திரும்பி பார்த்தான். அவளும் அவனை பார்க்க தேங்க்ஸ் என்றான். அவளும் புன்னகையுடன் அவனை கடந்து பூஜாவிற்கு கையசைத்துவிட்டு சென்றாள். வைபவும் மகளை பைக்கில் கவனமாக அமர்த்தி புறப்பட்டு விட்டான். பூஜாவின் பேச்சை மீண்டும் மீண்டும் நினைத்து சிரித்தபடி இல்லம் வந்தவள் கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்தாள். உடம்பு முடியாமல் நிரஞ்சன் தான் இல்லம் வந்து விட்டானோ என்று பதறி உள்ளே நுழைந்தவளுக்கு பேரதிர்ச்சி. அத்தியாயம் 18. கடைக்கு முன் வண்டியை நிறுத்தினான் வைபவ். 2 வாரங்களுக்கு பின் கடைக்கு வந்திருக்கிறாள் பூஜா. அவனுக்கும் அதில் சந்தோஷம்தான். அவளை தூக்கி கீழே இறக்கிவிட்டு தானும் இறங்கிக் கொண்டான். அவள் முன்னே கெத்தாக நடந்து செல்ல இவனோ அவளது பொதி சுமையையும் உணவு பையையும் தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு மகளின் குறும்பை முறுவலோடு ரசித்தபடி நடந்தான். கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் பூஜா. விஸ்வா, நரன், புவன் மூவரும் மேஜையை துடைத்துவிட்டு மேஜை விரிப்புகளை விரித்து அழகுபடுத்தி கொண்டிருந்தனர். கதவை தள்ளிக்கொண்டு வரும் பூஜாவை மூவரும் கண்டு கொண்டனர். 2 வாரங்கள் கழித்து பூஜாவை கண்டதும் மூவருக்கும் மகிழ்ச்சி. புவன் தான் ஓடிச் சென்று அவளை தூக்கி கொண்டான். அவளும் அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். பதிலுக்கு அவனும் முத்தம் தந்தான். மிஸ் யூ பூஜா குட்டி, என் டார்லிங் இல்லாமல் கடை பளிச்சுனே இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்போதான் கடை கொஞ்சம் பிரைட்டாக இருக்கு என்று மீண்டும் அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான். ஆமாம்மா, அதுவும் மேடம் டியூஷன் வேற போய் படிக்கிறாங்க. அவ பிரைட்டில் எனக்கு கண்ணு வேற கூசி தொலையுது. கடையில் இருக்கிற லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லுடா, பூஜா குட்டியே இன்னைக்கு வெளிச்சத்துக்கு போதும் என நரேன் அவளை நக்கல் செய்தான். அவனது கேலி முதலில் புலப்படாமல் தன்னை மிதப்பாக காட்டிக்கொண்டவள் மற்றவர்களின் நக்கல் சிரிப்பை கண்டதும் தான் அவன் கேலி செய்கிறான் என்று புரிந்து கொண்டாள். உங்க 2 பேருக்கும் இப்போதான் நான் பிரைட் ஸ்டூடெண்ட்னே தெரிஞ்சுதா? அதனால தான் இங்கே இத்தனை லைட் மாட்டியிருக்கீங்க. அவர்களது கேலி கூற்றை தோசையை திருப்பி போடுவது போல போட்டு அவர்களையே கேலி செய்தாள். அவளது கேலியில் இருவரும் வாயடைத்து போனார்கள். வைபவும் விஸ்வாவும் அவளது சாதுரிய பேச்சை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ஹேய், பூஜா குட்டி டியூஷனுக்கு படிக்கத்தானே போன, இல்லை பேச கற்றுக்க போனியா? 2 வாரம் போய் இந்த வாய் அடிக்கிற?
மாம்சு, டியூஷன் டீச்சர் சரியில்லை என்று நரேன் சொல்ல அவனை முறைத்தவள், என் மிஸ்ஸை பற்றி எதுவும் சொன்ன அடிச்சிருவேன் என்று ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்தாள். அவளது கோபத்தைக் கண்டு வைபவுக்கு எரிச்சலாக இருந்தது. பாரா, மிஸ்ஸை சொன்னதுக்கு பாப்பாவுக்கு கோபம் வருது. அப்படி என்ன பண்ணிட்டாங்க உங்கள் மிஸ்ஸு? என்ன படிக்க வச்சிருக்காங்க. உங்கள் மாம்சு போல பானிபூரி கொடுத்து தூங்க வைக்கல என அவனையும் சேர்த்து வாரினாள். அடிங்க என நாக்கை துருத்தி கொண்டு வந்தான் வைபவ். அவளும் அவனுக்கு பழிப்பு காட்டினாள். படிக்க வச்சாங்க சரி, மார்க் எடுத்தியா இல்லை முட்டைதானா? இந்நேரம் பேப்பர் கொடுத்துருப்பாங்களே என விஸ்வா கேட்க, நரேனும் அப்போ கடைக்கு காசு கொடுத்து முட்டை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பூஜா பாப்பா நிறைய வாங்கிட்டு வந்திருக்கும் இல்லை பூவு என்று மீண்டும் கேலி செய்ய ஆரம்பித்தான். சரியா சொன்னடா நார, இனி 1 மாசத்துக்கு முட்டைக்கு பஞ்சமே இல்லை நமக்கு என இருவரும் ஹைஃபை போட்டுக்கொள்ள, உண்மை அறியாது இவர்கள் செய்யும் கேலியை கேட்டு தலையில் அடித்து கொண்டான் வைபவ். இவனுங்க திருந்த மாட்டானுங்க, என் பொண்ணுக்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு தான் வேலையை பார்க்க போவானுங்க போல என்று எண்ணிக்கொண்டான். அவள் தன் தந்தையை ஒரு பார்வை பார்த்தவள் மூவரையும் பார்த்து நக்கல் சிரிப்புடன், ஐயோ பாவம், அப்படியே நினச்சிட்டிங்க 2 பேரும். ஆனால் நான் முட்டை வாங்கிட்டு வரலையே, இப்போ நீங்கள் கடைக்கு எப்படி முட்டை வாங்குவீங்க? நான் வேணா ரேகா பாட்டிக்கிட்ட கேட்டு விஸ்வா பேப்பரில் வாங்கிய முட்டையை வாங்கிட்டு வரவா? ஆனால் அது பழைய முட்டையாச்சே என கேலி செய்து அவர்கள் மூவரையும் மிஞ்சிக் கொண்டாள். மூவரும் அவளது கேலியில் புரியாமல் விழித்தனர். அவளோ தன் பையில் இருந்த விடைத்தாளை எடுத்து அவர்களிடம் நீட்டினாள். அதனை வாங்கிய விஸ்வா இருவருக்கும் நடுவில் நின்று பிரிக்க, அவனது இரு பக்கமும் நின்ற இருவரும் அவளது விடைத்தாளை அசட்டையாக பார்க்க ஆரம்பித்தவர்கள் கண்களை விரித்து ஆச்சரியத்துடன் பார்த்தனர். மூவரும் அவளது மார்க்கை பார்த்துவிட்டு அவர்களது மாம்சை பார்க்க அவனோ நெற்றியை கீறிக்கொண்டான். இது பூஜா பேப்பர் தானா இல்லை மாற்றி கொடுத்துட்டானுங்களா? படிக்க தெரியுமில்ல, முன்னாடி இருக்கிற பேரை பாரு என்றாள் கடுப்புடன். அதில் வழிந்த நரேன், பூஜான்னு தான் போட்டிருக்கு, உன் கிளாஸில் இன்னொரு பூஜா இருக்காளா? மாற்றி எடுத்துட்டு வந்துட்டியா? இன்னும் நம்பாமல் கேட்க அவனை எரிப்பது போல பார்த்தவள், அப்பா எரியாத டியூப்லைட்டை ஏன்பா இன்னும் கடையில் வச்சிருக்கேன், புதுசு வாங்கி மாட்டுப்பா, கடை ரொம்ப இருட்டாக இருக்கு என்று வைபவை பார்த்து சொன்னவள் நரேன் கையில் இருந்த விடைத்தாளை பிடுங்கி பேக்கில் வைத்துவிட்டு கழிவறை நோக்கி சென்றாள். அவளது கேலியில் மூவரும் வாயடைத்து போக வைபவோ வாய்விட்டு சிரித்து விட்டான். பதற்றத்துடன் உள்ளே நுழைந்தவளை நிதானமாக ஏறிட்டு பார்த்தான் நிரஞ்சன். தனது பையை போட்டுவிட்டு அவனருகே வேகமாக வந்து அமர்ந்தவள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இலவசமாக ஸ்கேன் செய்தாள். அவனிடம் தவிப்புடன், என்னாச்சு உங்களுக்கு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஏன் சீக்கிரமாக வந்தீங்க? வயிறு எதுவும் வலிச்சுதா? ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போனீங்களா? என்னாச்சுங்க என படபடப்புடன் கேட்டாள். அவளது படபடப்பை கண்டு அருகே இருந்த நீரை அருந்த கொடுத்தவன், ஃபர்ஸ்ட் இதை குடிச்சரன் என்றான். அவள் குடிப்பதை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு உடல் சிலிர்த்து போனது. அரை நாள் விடுப்பெடுத்து வீட்டில் இருப்பதைக் கண்டதும் தனக்கு என்ன ஆனதோ என கவலை கொள்ளும் மனைவியைக் கண்டு உள்ளுக்குள் பெருமிதம் கொண்டான். தன்மேல் அவள் வைத்திருக்கும் நேசத்தைக் கண்டு பல முறை அதற்கு நான் தகுதியானவனா என்று கேட்டு மூளையை நச்சரித்திருக்கின்றான். அவனை பொறுத்தவரை அவள் தாமரைதான், சேற்றில் மலர்ந்த தாமரை. ஆனால் அந்த தாமரை சூரியனுக்காக மலரவில்லை, அப்பாவி இந்த சேற்றுக்காக என்று அடிக்கடி எண்ணிக்கொள்வான். நீரை பருகி கீழே வைத்தவள் அவனிடம் மீண்டும் விசாரிக்க, ரிலாக்ஸ் சரண், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ பதட்டப்படாத என்று அவளை தன் மீது சாய்த்து கொண்டான். அப்படியே சீக்கிரமாக வந்தீங்க, ஹாஃப் டே லீவ் போட்டு வர்றதுக்கு என்ன அவசியம் என முகத்தை மட்டும் தூக்கி அவனை பார்த்து கேட்டாள். அவனோ கொஞ்சம் தயங்கி பின் விஷயத்தை சொன்னான். அம்மா வந்திருக்காங்க சரண் என்றதும் அவளது பயமும் பதற்றமும் இன்னும் கூடியது. மயங்கி விடாத குறையாக முகத்தில் வியர்வை துளிகள் சட்டென பூக்க நாக்கு நர்த்தனமாடியது. என்ன என்ன சொல்றீங்க? அத்தை வந்திருக்காங்களா? அவளது பயத்தையும் படபடப்பையும் கண்டு இவனுக்குள் பயம் வந்து விட்டது. சரண், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அவங்கள நினச்சி நீ ஏன் பயப்படுற? நான் இருக்கேன்ல, நீ பயப்படாத என்றான். ஆனால் அதெல்லாம் அவள் காதில் விழுந்தால்தானே. அவளது எண்ணம் எல்லாம் அவரது குத்தி கிடிக்கும் வார்த்தைகளை எண்ணித்தான். மருமகள் என்ற நினைப்பு கூட வேண்டாம், பெண் என்று கூட பாராது அவளை ஏசுவார். பேசினாலே அவளை தாக்கித்தான் பேசுவார். அவளை என்றும் பாராட்டியதில்லை, விட்டு கொடுக்காது பேசியதும் இல்லை. சாதகமாக கூட அவளிடம் பேசியதில்லை. அவரது பேச்சில் எப்பொழுதும் ஒரு குத்தல் இருக்கும். வாய்க்குள் இருக்கும் அவரது கொடு நாக்கு அவளை மட்டும் குத்தி கொண்டே இருக்கும். எப்போ வந்தாங்க என எச்சிலை கூட்டி விடுங்கியபடி கேட்டாள். காலையில் பஸ் ஏறி இங்கே வந்து இறங்கியதும் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நானும் ஆஃப் டே லீவ் போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடினேன். ஃபோன் பண்ணினா வரவேணான்னு சொல்லிடுவோம், வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லு என்றான். அவளும் தயங்கியபடி எவ்வளவு நாள் இருப்பாங்க என்றாள். அவளை வெறித்து பார்த்தான். சாரி நிரன், உங்கள் அம்மா தான், நான் கவனிச்சுக்கணும் தான், ஆனால் அவங்க என இழுத்தவளை மேலும் இறுக அணைத்து கொண்டான்.
பயப்படாத சரண், அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். நீ தான் ஸ்கூலுக்கு போயிடுவேல, ஈவினிங் தான் அவங்க கூட இருக்க போகிற. பூஜா குட்டி கூட இருப்பா, அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறது போல் நேரத்தை ஓட்டு. அதுக்குள்ளே நான் வந்துடுறேன். நான் இருந்தால் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, சரியா என அவள் தலையை வருடி சமாதானம் செய்தான். ஆனால் அவனது சமாதானம் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் போலத்தான். அவரையும் அவரது பேச்சையும் என்றுமே தவிர்க்க முடியாதுதான். அவளது பயம் அகலவே இல்லை. அவன் நெஞ்சில் சாய்ந்திருந்தவள் படக்கென எழுந்தாள். என்னாச்சு என்று அவளது பதற்றமும் இவனுக்கு தொற்றிக்கொண்டது போல பதற்றத்துடன் கேட்டான். இல்லை, அத்தை எந்திரிச்சிடுவாங்க, நான் போய் டீ போடணும், நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன் என்று வேகமாக எழுந்தாள். ஹே சரண், நீ போய் ரெஃப்ரெஷ் பண்ணு, நான் டீ போடுறேன் என்றான். உடனே அவள் கையெடுத்து கும்பிட்டாள். நானே பண்ணுறேன் நிரன், நீங்க பண்ண போய் என் மகனை அடுப்படியில் போட்டு சமையல் செய்ய சொல்லி கொடுமை பண்ணுறா. இவ வேலைக்கு போய் என் பிள்ளைய சமைக்க விடுறான்னு சொல்லவா? வேணாம் ராசா என்று அவசர அவசரமாக அவளது அறையை நோக்கி ஓடியவளைக் கண்டு வாய்விட்டு சிரித்தான். தன்னை சுத்தம் செய்து கொண்டு வேகமாக சமையலறை நோக்கி விரைந்தவள் அடுப்பை பற்ற வைத்து தேநீர் பாத்திரத்தை வைத்து பாலை ஊற்றி வேகமாக தேநீர் போட ஆரம்பித்தாள். கொதித்த தேநீரை டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கொண்டு வெளியே வர அவளது மாமியாரும் தூங்கி எழுந்து முகத்தை கழுவி துடைத்து கொண்டே மகன் அருகே வந்து அமர்ந்தார். பொண்டாட்டி வந்துட்டாளா என கம்பீரமாக ஒலித்தது அவரது குரல். வந்துட்டாமா, உள்ள உங்களுக்கு தான் டீ போட்டுட்ருக்கா என்றான். அவளும் இருவருக்கும் தட்டில் தேநீரை எடுத்துக்கொண்டு வந்தவள் இருவரிடமும் நீட்டினாள். அவளது முகத்தை பார்த்தபடி டம்ளரை எடுத்துக்கொண்டார். அவனும் எடுத்துக்கொண்டான். சூடு பாராது ஒரு மடக்கில் குடித்துவிட்டு மேஜையில் வைத்து விட்டார். அதை எடுத்துக்கொண்டு நழுவ இருந்தவளை பிடித்து நிறுத்தியது அவரது குரல். இங்கேயும் பேக்கை மாட்டிட்டு போகத்தான் அங்கிருந்து அவ்வளோ தூரம் வீடு மாறி வந்தியா? இங்கே நீ வேலைக்கு போகிறதுக்கு எங்கள் கூடவே இருந்திருக்கலாமே, எதுக்கு ஊர் விட்டு ஊர் வரணும் என தன் கொடுக்கை தீட்ட ஆரம்பித்தார். அம்மா ப்ளீஸ் ஆரம்பிக்காதீங்க, நான் தான் அவளை வேலைக்கு போக சொன்னேன். வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு வேலைக்கு போக சொன்னது நான் தான், நீ அவளை திட்டாத. மனைவிக்காக பேச வந்தான் நிரஞ்சன். உடனே பறிஞ்சிட்டு வந்துடுவியே, இப்படி வேலை வேலைன்னு அவள் ஓடினா எப்போட அவள் குடும்பத்தை பாப்பா? இப்போ வேலைக்கு போய் யார் கஷ்டத்தை தீர்க்க போகிறா இவ? குழந்தைக்கு எந்த முயற்சியும் எடுத்துடாதீங்க. ஆளுக்கு ஒரு திசையில் வேலை வேலைன்னு கிளம்பிடுங்க. புள்ள வானத்திலிருந்து வந்துடும். உனக்கடுத்து கல்யாணமான உன் தம்பி 2வது புள்ள பெற்றுக்கு போகிறான். ஆனால் இங்கே இன்னும் ஒன்றுக்கே வழி இல்லை. அவள் வீட்டையும் அவள் புருஷனையும் பார்த்து புள்ளக்குட்டியோடு இருக்கா. அப்படி இருக்கிறதுக்கு உன் பொண்டாட்டிக்கு என்னடா வலிக்குது? ஊர் மாற்றி வந்தாவது குழந்தைக்கு ஏதாவது பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தா இங்கேயும் வேலைக்கு தான் போகிறா. இது சரியில்லை. மூத்த பிள்ளைக்கு எத்தனை பசங்கன்னு கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? என் பிள்ளையையும் தேவையில்லாமல் அசிங்கப்படுத்தணுமா நான் என தன் மகன் மேலே எந்த தவறும் இருக்காது என்று சராசரி தாயாய் அவனை மட்டும் விட்டு கொடுக்காது பேச இவளுக்கு உள்ளே கோபம் பழியாக வந்தாலும் பயத்தால் அடக்கி கொண்டாள். ஆமா, அவள் சொன்னாம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம்னு. நானும் இங்கே ராசியான டாக்டர் யாருன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்னதும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம்மா, நீ பேசாமல் இருமா என்று அவரை அடக்க நினைத்தான். உன் பொண்டாட்டிக்கு நான் வாய் திறந்துடக்கூடாது, அவளுக்கு அப்படியே மனசு கஷ்டமாயிடும், உடனே உனக்கு துடிச்சு போயிடும். என்னவோ எங்கள் வீட்டில் யாரும் ட்ரீட்மெண்ட்டுன்னு போனதே இல்லை. உன் தம்பி பொண்டாட்டி வரைக்கும் சரியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே தான் என்ன இருக்குன்னு தெரியல. விளையாத மரத்தை விலைக்கு வாங்கி தண்ணி ஊற்றிட்டு ஏதாவது கொடுக்கும்னு காத்துட்ருக்கோம் என்று தலையில் அடித்து கொண்டு அறைக்குள் நுழைந்து கொண்டார். கண்ணீர் வடிக்கும் மனைவியை சமாதானம் செய்ய நெருங்க அவளோ அறைக்குள் சென்று கதவை அடைத்து அழ ஆரம்பித்தாள். நெற்றியை நீவிக்கொண்டு இரு அறைகளையும் பார்த்தபடி நின்றான் நிரஞ்சன். அவனது நிலையும் பரிதாபமாகத்தான் இருந்தது. என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை என்று வைபவ் கூற அவளோ வருத்தத்துடன் தலை குனிந்தாள்.